ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. 43வது சங்கீதத்திலேருந்து ஆண்டவருடைய 4 குணாதிசயங்களை இந்த வாரம் தியானிச்சிருக்கோம். முதலாவது நியாயத்தை விசாரிக்கிறவர், 2வது நம்முடைய அரணாகிய தேவன் அவர், 3வது நமக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புகிற தேவன் அவர், 4வது நமக்கு ஆனந்த மகிழ்ச்சி அவர் தான். இப்படின்ற அனுபவத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க நானும் நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இப்படியெல்லாம் நீங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னு ஜோம் பண்ணியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஜோம் பண்ணலான்னு இன்றைக்கி திரும்ப ஜோம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கடைசியாக இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே 5வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அங்கே கோராகின் புத்திர அழகாக சொல்கிறாங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர்னா என் முகத்துக்கு ரட்சிப்பு. அதான் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தன, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இல்லையா. அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராய் வெளிப்படணும்னு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே அங்கே கோராகின் புத்திரர் சொன்னாங்கல்ல, எங்களோட முகத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாங்கல்ல, எங்களுடைய முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிற தேவனா நீங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும், அவைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த யாரையுமே அவர் வெட்கப்பட விட்டது கிடையவே கிடையாது. சங்கீதக்காரன் அங்கே ஆண்டவரை நோக்கி பார்த்தான், அதான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இன்னைக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை கண்ணீரோடு இன்றைக்கி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நான் கடினமான பாதையை நான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுல டஃபஸ்டான பாட்டை நான் கிராஸ் பண்ணுறேன், என்னால் தாங்க முடியாத ஒரு சுமையை நான் சுமந்துக்கிட்டு போகிறேன், என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய் அப்படின்னு சொல்லி அங்கே கோராகின் புத்திரர் கேட்ட மாதிரி உங்களோட ஆத்மாவை கொஞ்சம் நீங்கள் கன்சோல் பண்ணுங்கள், ஆறுதல் படுத்துங்க. சொல்லிட்டு சொல்லுங்கள், என் முகத்துக்கு ரட்சிப்பும் இருக்கிற தேவனை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தேவனை ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் முகத்துக்கு ரட்சிப்பாக நீங்கள் வந்துருங்கப்பா, என் வாழ்க்கையில் சமாதானமாக நீங்கள் வந்துருங்க, என்னை விடுவிக்கிறவராக நீங்கள் வந்துருங்க, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி ரட்சிப்பாகிய தேவனை நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பாவம் உங்களை மேற்கொண்டிருக்கலாம், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ரட்சிப்பாக நீங்கள் வாங்க, என்னை விடுவிக்கிறவராக நீங்கள் வாங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் கடினமான நிலைமையில், கடன் பாரத்தில், வியாதியின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, இல்லை நம்முடைய இருதயத்தில் சிந்தைகளில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒருவேளை கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுட்ருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ரட்சிப்பாக நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கேட்ட மாதிரி நீங்களும் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ரட்சிப்பாக அவர் வருவார், உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.